இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21 முதல் 30 வரை. இயேசு நீங்கள் பாவத்திலேயே சாவீர்கள் என்னும் தொடரை 3 முறை உச்சரிக்கிறார். நல்லவர்கள் இத்தகைய சொற்களை சொல்லும்போது கேட்பவர்கள் உள்ளம் ஊடுருவும், தன்னிலை அறிந்து திருந்தலாம். ஆனால் பரிசேயர் உணரவும் இல்லை, தன்னைத்தானே பரிசோதித்து கொள்ளவும் இல்லை. அவர்கள் தற்கொலையை பற்றியும் பிறரை காயப்படுத்தும் சொற்களையும் குற்றப்படுத்தும் பேச்சுக்களையும் அடிக்கடி பயன்படுத்தி வந்ததால் இயேசுவை அவமானப்படுத்தும் நோக்கோடு தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாயா என்ற மோசமான சொற்களை உதிர்க்கின்றனர். உள்ளத்தின் நிறைவுதான் வாய் பேசும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எதை நிறைத்து வைத்துள்ளனரோ அதைத்தான் பேச முடியும். நாம் இயேசுவை பின்பற்றும் சீடர்கள். அவர் வழி வாழவும் அவரை போல பேசவும் பிறரை வாழ வைக்கவும் அர்ப்பணித்தவர்கள். ஒவ்வொரு சீடனும் இயேசு என்னோடு இருக்கிறார், நான் தனிமையில் இல்லை என்ற உணர்வோடு இறை பிரசன்னத்தில் வாழவும் நம்மை சார்ந்தோரை இறை பயணத்தில் வழிநடத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் தற்கொலை செய்யும் எண்ணத்துடன் வாழ்வோர் பலர் உண்டு. குடும்ப வாழ்வில் பிரச்சனை, வளரும் பருவத்தில் தேவையில்லாத உறவுகளால் தோல்வி, பொருளாதார சூழல்களால் மனமுடைதல், பணிபுரியும் இடத்தில் வெளியில் சொல்ல முடியாத துன்பங்கள், ஊடக தாக்கத்தால் கெட்டழியும் இளம் தலைமுறை, உறவு சிக்கல்கள், அரசியல் சமூக தாக்கங்கள் நம்மை சீர்குலைத்து மன சோர்வடைய செய்கிறது. அதனால் நம் உள்ளத்திலிருந்து நல்லவர்களை பார்த்து விமர்சனம் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகிறது. மனம் எதிர்மறை சிந்தனைகளால் நிறையும் போது நல்ல வார்த்தைகள் வருவதில்லை. நல்ல மரத்திலிருந்து நல்ல கனிதான் காய்க்கும், கெட்ட மரம் நற்கனி கொடாது. நல்ல பழம் கொடுக்கும் மரம் நிறைய கல்லடிபடுகிறது. நல்லதை சொல்லும் மனிதரும் சொல்லடிபடுகின்றனர், அவமானப்படுத்தப்படுகின்றனர். ஆனாலும் இயேசுவை போல தவறு நடக்கும் இடத்தில் சுட்டிக்காட்ட தவறாதவர்கள் துணிந்து நின்று செயல்படுவதை பார்க்கிறோம். இயேசுவை பார்த்து தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாயா என்று கேட்கும் கூட்டத்தைப் போல இருக்கிறோமா? அல்லது நல்லவர்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டு நம்மை நல்வழிப்படுத்தி கொள்ள முற்படுகிறோமா? சிந்தித்து செயல்படுவோம்.